பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம் 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முக சுந்தரத்தின் மகன் நிதிஷ் திருமண விழா அவிநாசி அருகே ஆட்டையம்பாளையத்தில் நடந்தது. இதில் சீமான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிற ஒரே அரசியல் பேரியக்கம் இந்தியாவில் ஒரு அரசியல் இயக்கம். என்னத்தை சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்புமிக்க மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உலக வரலாற்றில் என்னளவுக்கு தோற்ற மகன் எவனுமே சரித்திரத்தில் கிடையாது. 2016 முதலாக நான் தேர்தல் களத்திற்கு வந்தேன். 10 ஆண்டுகளை தொடுகிறேன் தேர்தல் களத்தில். 4,50,000 வாக்குகளை பெற்று 1.1 விழுக்காட்டில் நின்று தோற்றேன். எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அந்த தோல்வியை சந்தித்தது உயிரோடு இருந்ததில்லை. ஒன்று இன்னொரு கட்சியோட ஒரு கூட்டணி வச்சு கரைந்திருக்கும், இல்லை என்றால் எங்கேயாவது அரைந்திருக்கும். ஆனால் மறுபடியும் நின்று 5 விழுக்காடை தொட்டோம். மறுபடியும் நின்று 7-8 விழுக்காடை தொட்டோம். இப்போது 8.5 விழுக்காடை தொட்டு தனித்து நின்று தமிழக அரசியல் வரலாற்றில் அங்கீகாரம் கட்சி. இன்றைக்கு எந்த பெண்களும் இல்லை, சாதியை சொல்லவில்லை, மதத்தை சொல்லவில்லை, சாராயம் கொடுக்கவில்லை, பணம் கொடுக்கவில்லை, ஒன்றும் சொல்லாத எளிய பிள்ளைகளை நிறுத்தி 8.5 விழுக்காடு பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக வளர்ந்து நிற்கிறது என்றால் அது அயராத உழைப்பு. என்னை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், தன்மானமிக்க தமிழ் மக்களை நம்பி 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 தொடர்ச்சியாக களத்தில் நின்றதன் பயன். இம்முறையில் இந்திய அரசியல் வரலாற்றில் 5வது முறையில் தனிச்சு நின்று போர்க்களத்தில் போராடப் போகிற கட்சி நாம் தமிழர் கட்சிதான். என்ன நம்பிக்கையில் இருக்கிறாய் சீமான்? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்கத்தியான நம்பிக்கை இம்முறை தனித்து களத்திலே நிற்கிற அரசியல் படையாக நாங்கள் மாறி இருக்கிறோம். இம்முறை 134 பேருக்கு, இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு. அதில் ஒரு வாய்ப்பு என் மகனுக்கும் இந்த மண்ணிலே, அதாவது புது ரத்தம் ஊறாத உடலும் புதுநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. அதனால் ஒரு அரசியல் பேரியக்கம் சீமானும் அவன் தம்பிகளுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றிருந்தால் எதிரே நிற்கிறவனுக்கு நம்பிக்கை வராது. எங்களிலும் இளைய எங்கள் பிள்ளைகள், எங்கள் மக்கள், எங்கள் மகன்களை தோற்றவர்கள் பேசும்போது இந்த கட்சிக்கு எதிர்காலம் சீமான் இல்லை என்றாலும் அவன் வைத்த தத்துவத்தை அவன் பிள்ளைகள் வென்று முடிப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக இந்த களத்தை வைக்கிறோம். கற்றறிந்த இளைய பிள்ளைகளை, எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த தன்னலமற்ற பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி நிற்கிறோம். இதற்கு காரணம் பல ஆயிரம் ஆண்டுகளாக எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கலம். இந்த நிலத்திலே எந்த நோக்கத்திற்காக என் தாத்தன் பிடிகாத்த குமரன் உயிர் விட்டானோ, எந்த நோக்கத்திற்காக என் பாட்டன் செக்குரித்து பாபுஜி இந்த மண்ணிலே நின்றானோ, எந்த நோக்கத்திற்காக என் பாட்டன் தீரன் சின்னமலை போராடி தூக்கத்தை முத்தமிட்டான், அந்த நோக்கத்திற்காக அவன் பேரப்பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். அதை வென்று முடிப்போம் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உங்களை நம்பி நிற்க வந்தவரையெல்லாம் வாழ வைத்தீர்கள், நீங்கள் வாழ்ந்தீர்களா என்று யோசித்து பாருங்கள். 1.5 கோடி வட இந்தியன் இந்த நிலத்திலே நிற்கிறான். அவன் அரசியல் அதிகாரத்தை பெற்றான் என்றால் நாம் இந்த நிலத்தை விட்டு அடித்து விரட்டப்படுவோம், நிலமற்றவர்களாக, அகதிகளாக, அநாதைகளாக ஆக்கப்படுவோம் என்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை இறுக பற்றுங்கள். இதை விட்டால் வேறு வழி இல்லை. அதனால் இந்த தேர்தலில் களத்திலே நிற்கப் போகிற உங்கள் பிள்ளைகளின் கைகளை பிடித்து வலிமை மிக்க ஆற்றலாக மாற்றுங்கள்.